அண்மை செய்தி. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கான காரணங்களை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்ததால் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களையும் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகாலிங்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். வக்ஃபு வாரிய சட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர் கிரண் ரிஜிஜு சட்ட திருத்த மசோதாவை இன்று தாக்கல் செய்தார். இந்த மசோதா மீது கடுமையான காரசார வாதங்கள் எல்லாம் நடைபெற்றது. காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம், சிவசேனா உள்ளிட்ட கட்சி எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இந்த மசோதாவை ஏற்க முடியாது, இங்கேயே நாம் நிராகரிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வந்தார்கள். அதனால் இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்புவது என்ற ஒரு முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. இதற்கான அறிவிப்பை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதையடுத்து தற்பொழுது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டு மசோதாவினுடைய சாதக பாதகங்கள் என்ன என்பது குறித்த ஆலோசனை என்பது நடத்தப்படும். அதற்கு பிறகு இந்த மசோதா மீதான முடிவு என்பது எடுக்கப்பட்டு அவையில் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது.